2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2 படிக்கும் மாணவர்களா நீங்கள்? இவர்களைப் போல நீங்களும் போஸ்டிங் வாங்க வேண்டுமா? குரூப் 4, குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற இறைவன் பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. கிளாஸஸ், டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். இறைவன் பேட்சிற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2300 ரூபாய் மட்டுமே. இறைவன் பேட்சின் கடைசி தேதி மார்ச் 20ஆம் தேதி வரை மட்டுமே. இறைவன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் இறைவன் பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்றப் போகும் இறைவன் பேட்ச். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு 8 மாசத்துல குரூப் 4 எக்ஸாமுக்கு, 6 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் இருக்கு. இன்னொரு 4 மாசத்துல 5 மாசத்துல குரூப் 1 எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் வெறித்தனமா தமிழ்நாடு ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு சர்வே எடுத்தோம். என்ன சார் சர்வே அப்படின்னா, எங்க பார்த்தாலும் அவுட் சோர்ஸ்ங்கிறாங்க. இந்த அவுட் சோர்ஸ் இருக்குல்ல, குறிப்பா தமிழ் அவுட் சோர்ஸ் இருக்குல்ல, இந்த தமிழ் அவுட் சோர்ஸை உண்மையிலே தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எத்தனை பேர் படிச்சு முடிச்சாங்க? ஃபுல் அவுட் சோர்ஸும். ஏன்னா போன குரூப் 4 எக்ஸாம் ஃபுல்லாவே ஒரு 70 கேள்வி ஸ்கூல் புக்கு மற்றும் இதர கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவுட் சோர்ஸ். அப்ப வரப்போற குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் மாசத்துல வரப்போகுது. குரூப் 2 அக்டோபர் மாசம். அப்ப எத்தனை பேர் தான் இந்த அவுட் சோர்ஸை படிச்சு முடிச்சாங்க? இந்த அவுட் சோர்ஸ் படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? எத்தனை பேருக்கு திருப்தி அடைஞ்சது? இந்த சப்ஜெக்டை படிச்சு முடிச்சோம், தமிழை படிச்சு முடிச்சோம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் திருப்தி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்தோம். அதுல திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். கூடுதலா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டீங்க அப்படின்னா, சார் இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆட்சி மாறிட்டா, அதாவது இப்ப கூடிய திமுக ஆட்சி இல்லாம மாற்று கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த சிலபஸ் மாறுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டீங்க. அதுக்கான ஒரு பதிலும் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. இப்ப இந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் இப்ப நடந்து முடிஞ்சு. இந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் கொஸ்டின் பேப்பரை பார்த்த வரைக்கும் சொல்றேன், மாடரேட் லெவல். ரைட்டா? கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் லெவல் தான் கேட்டிருக்காங்க. போன வாட்டி கூட கொஞ்சம் டஃப் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய தான் நுழைச்சு விட்டாங்க. இந்த வாட்டி இருக்கு, ஆனா ஒரு மாடரேட் லெவல்னு வச்சுக்கலாம். அதுக்கான நிறைய கேள்விகளும் பார்த்த வரைக்கும் ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன், ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் நிறைய செய்யற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஆப்ல வழக்கம் போல அதை நம்ம ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அதை அப்படி கொண்டு போவோம். ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் சீரீஸ்ல நம்ம அதை கொண்டு போவோம். நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளாக இருக்கு, நான் அதை கொண்டு போறேன். ரைட்டா? பிளஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த சேஃப் ஜோன் என்ன சார்? சேஃப் ரேங்க், அதாவது குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், எத்தனை கேள்விகள் மேல எடுத்தா நான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. நம்ம ஃபுல்லா அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும், துல்லியமா சொல்றேன். ஆனா இப்போதைக்கு பேசின வரைக்கும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் மேல, ஒரு 150 கேள்விகள் மேல நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கீங்க. ரைட்டா? கண்டிப்பா 100% வேலைன்னு சொல்ல முடியாது, ஆனா சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கீங்க. ரைட்டா? அதனால அதை பொறுத்து பார்ப்போம். பிளஸ் அனாலிசிஸ் நம்ம நிறைய எடுத்துட்டு அது நம்ம தனியான ஒரு வீடியோவே போடுவோம். பிளஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தனியாக வீடியோவே போடுவோம். இப்போதைக்கு ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் நம்ம சீரீஸ்ல கொண்டு போவோம், ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். பிளஸ் இந்த விஷயத்துக்கு வரேன். அது என்ன அப்படின்னா, இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க என்ன அப்படின்னா, சார் 170 கேள்வி மேல போடுங்கிறீங்க, 170 மேல எப்படியா போட்டுங்கிறீங்க, போஸ்டிங்க வாங்கிடுங்கிறீங்க, பேசுறதுக்குலாம் நல்லதா இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல 90 கேள்வி அடிக்கணுங்கிறீங்க, மேத்ஸ்ல 22 கேள்வி அடிக்கணுங்கிறீங்க, ஜிஎஸ்ல 58 கேள்வி அடிச்சு நாங்க 170 கேள்வி எடுக்கணும், அந்த மாதிரி 170 தட்டி தூக்கு அப்படின்னு சொல்றப்ப பேசுறப்ப நல்லதா சார் இருக்கு. ஆனா நான் படிச்சுட்டு இருக்கேன், அந்த படிச்சுட்டு இருக்கப்பவே ஒரு பிராக்டிகலா எனக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரே அடி தான் 170 சொல்றலாம் கரெக்ட் தான், போஸ்டிங்லாம் நான் கண்டிப்பா வாங்குது, நான் ரெடியா தான் இருக்கேன். இப்ப ஜிஎஸ் எடுத்துட்டோம்னா நான் படிச்சு முடிச்சேன்னு ஒரு திருப்தி இருக்கு. மேத்ஸ் எடுத்துட்டோம்னா எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆடும், அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை. தமிழ் எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழை ஃபுல்லா நான் சிலபஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சாலும் அதுல ஒரு திருப்தி வரமாட்டேங்குது. அதுல அவுட் சோர்ஸ் சொல்லிட்டு அதுவும் 4000-5000 பேஜஸ் ஓடுது, அதுல எத்தனை பேஜஸ் தான் படிக்கிறது, ஒரு 400 பேஜஸ் படிச்சா முதல் பேஜ் மறந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் இருக்கதா செய்யுது. இப்போ அந்த சிக்கல் இருக்கதா செய்யுது. ரைட்டா? இந்த சிலபஸ் மாத்துல இருந்து குறிப்பா போன குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த சிக்கல் இருக்கதா செய்யுது. அதை அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணோம். சர்வே மாதிரினா நம்ம ஃபோன் கால் மாதிரி பண்ணோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஃபோன் கால் மாதிரி பண்ணோம். அதில் நிறைய பேருக்கு கால் பண்ணோம். அதில் ஒரு 10 பேரை மட்டும் நான் வச்சு சொல்றேன் பாருங்களேன். ஒரு டாப் 10 பேர் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு 10 பேருக்கு கால் பண்ணோம். அந்த ப்ரூஃப் தான் இது. இந்த 10 அதாவது 10 பேருக்கு மேல நிறைய பேர் கால் பண்ணோம். ஒரு 10 பேரை வச்சு நான் சொல்றேன்.
அந்த 10 பேர்ல 10 நபர்கள் சர்வேல, அந்த 10 நபர்கள் கொண்ட அந்த சர்வேல 10ல 7 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சப்ஜெக்ட் 100 கேள்விகள் இருக்குல்ல சார், நான் ஸ்கூல் புக்கை தரவா படிச்சு முடிச்சிட்டேன் சார், பிரச்சனையே இல்லை சார், ரைட்டா? இலக்கணம் படிச்சிட்டேன், இலக்கியம் படிச்சிட்டேன், எல்லாமே படிச்சிட்டேன், ஆசிரியர்கள் படிச்சிட்டேன், திருக்குறள் படிச்சிட்டேன், அறநூல்கள் படிச்சிட்டேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. இருந்தாலும் போன குரூப் 4 எக்ஸாம் கேள்விகளா பார்த்த அந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் எனக்கு படிச்சு முடிச்ச திருப்தியே வரமாட்டேங்குது. படிச்சேன் ஆனா திருப்தி இல்லை, படிச்சேன் ஆனா படிக்க வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா அவுட் சோர்ஸை பற்றி அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் 4000 பேஜ் 5000 பேஜ் 3000 பேஜ் இருக்கு, என்னால ஒரு 200 பேஜ் 300 பேஜை தாண்ட முடியல. அப்படி 300 பேஜ் நான் படிச்சாலும் இதுல இருந்து கண்டிப்பா வந்துருங்கிற நம்பிக்கையும் வரமாட்டேங்குது. அவ்வளோ பேஜஸ் இருக்கு, படிச்சு முடிச்சேன் திருப்தி இல்ல, படிக்க வந்துட்டு இருக்கு. இந்த 4 சிக்கலை சந்திக்கிறாங்க. 10க்கு 7 பேர் இதை சொல்றாங்க. 10க்கு 7 பேர். மீதி 3 பேரும் அவுட் சோர்ஸ் இது பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சாலும் மறந்து போயிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் 3 பேர் சொல்றாங்க. 10 வச்சுக்கலாம், நான் சொல்றேன் உங்களுக்கு, ரைட்டா? அப்ப படிக்க வருது. அவுட் சோர்ஸ் நான் தொடல, இல்ல அவுட் சோர்ஸ் தொட்டாலும் என்னால முடிக்க முடியல, இல்ல அவுட் சோர்ஸை பார்த்தாலே பயமா இருக்கு, இல்ல எனக்கு என்ன பண்றேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பம் மெஜாரிட்டி ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னமும் இருக்கதா செய்யுது. சரி, அப்படியே நம்ம என்ன மைண்ட் செட் ஆகலாம் அதையும் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப நல்லா கவனிங்க, இதான் சிலபஸ், ரைட்டா? இதான் சிலபஸ். இந்த சிலபஸ்ல நான் முன்னாடியே ஒரு வீடியோல அதை சொல்லியிருக்கேன். என்னன்னா, இந்த இப்போ ஒவ்வொரு யூனிட் 1 யூனிட் 2 எடுத்துட்டோம்னா முழுக்க அவுட் சோர்ஸை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா யூனிட்டும் எல்லா டாபிக்கும் அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த வினைமுற்று, வினையச்சமே, இதை பெயரச்சமே, வேர் சொல்லு, வினையாளனையும் பெயரு, ஏன்னா வினை சொல்லு, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இதுக்கு அவுட் சோர்ஸ் தேவையில்லை. எங்க தேவைன்னா சொல் பொருள், இது எங்களா வருதோ அங்களா தேவை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ரகர நகர லகர, இது எல்லாமே சொல்லும் பொருளும் மாதிரி தான். இந்த சொல்லுக்கு என்ன பொருள் கேட்கிற மாதிரி தான் மறைமுகமா கொடுத்துருக்காங்க. இங்க அவுட் சோர்ஸ் தேவைப்படுது. இங்க நீங்க படிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, படிக்க போயிட்டே இருக்கு. இந்த 2 லைனா சொல்றேன், ரைட்டா? எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. இப்ப சந்திப்பு லைன் பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அது கான்செப்ட், அதுக்கு அவுட் சோர்ஸ் தேவையில்ல. அதே மாதிரி இப்ப யூனிட் 2 எடுத்தீங்கன்னா மொத பேரா ஃபுல்லாவே அவுட் சோர்ஸ் தான். சொல்லும் பொருளும், ஒரு சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள், எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். அதான் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கும். ஆனா அவங்க அவுட் சோர்ஸ் தாண்டி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 2வது பேரா 3வது பேரா அப்படி இல்ல, கான்செப்ட். சோ கான்செப்ட்ல கைய வைக்க முடியாது, முன்னாடி சொல்லியிருக்கேன். அதை கான்செப்ட்ல கைய வைக்க முடியாது. 3வது யூனிட் கைய வைக்க முடியாது, ஃபுல்லா கான்செப்ட். அவுட் சோர்ஸ் எடுக்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. 3வது யூனிட் சொல்றேன். அதுமே 2வது யூனிட்ல முத பேரா மட்டும் தான் அவுட் சோர்ஸ், மீதி 2 பேரா அவுட் சோர்ஸ் தேவையில்ல, கான்செப்ட். இது முத 3 யூனிட் சொல்றேன். 4வது யூனிட் வருதுல கலை சொற்கள், இது மிகப்பெரிய தலைவலி. அவ்வளோ இருக்கு, நீங்க அவுட் சோர்ஸும் போயிட்டா அவ்வளோ இருக்கு. இதான் மிகப்பெரிய தலைவலின்னு சொல்லிட்டு பேசின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்றாங்க, ரைட்டா? தமிழை கஷ்டமாக்குறதே இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த கலை சொற்கள் தான். தமிழுங்கிறது ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமா படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை கஷ்டம்னு நம்ம வாயில சொல்ல வைக்கிறது காரணமே இந்த யூனிட் 4 சொல்லிட்டு சொல்றாங்க. பிளஸ் சொல்லும் பொருளும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். யூனிட் 5 வாசித்தல்ங்கிறத அந்த பிரசன்ஸ்ல அடிக்கிறது அவுட் சோர்ஸ்னு சொல்ல முடியாது. யூனிட் 6 அவுட் சோர்ஸ் தான், மொழிபெயர்ப்புனாலும் கலைச்சொற்கள் மாதிரி தான், ரைட்டா? யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஓகே, 10th லெவல் வரைக்கும் சொல்லிட்டாங்க, அவங்க ஸ்கூல் புக்ல தான் கேட்டிருக்காங்க, போன குரூப் 4, அதனால பிரச்சனை இல்லை. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2, 4, 6, அதாவது இந்த இரட்டைப்படை எண்கள் இருக்குல்ல 2, 4, 6, இந்த தமிழ்ல இது பெரிய சிக்கல். அவுட் சோர்ஸ். யூனிட் 1ல கொஞ்சம் அந்த மயங்கொலிகள்ல அவுட் சோர்ஸ், மீதி எல்லாம் கான்செப்ட் வந்தா நமக்கு திருப்தியா இருக்கலாம், ஃபுல்லா படிச்சு முடிச்சோம் ஒரு திருப்தி இருக்கும். யூனிட் 3 பிரச்சனை இல்லை, யூனிட் 5 பிரச்சனை இல்லை, யூனிட் 7 பிரச்சனை இல்லை. அதாவது ஒற்றைப்படை எண்கள் இருக்குல்ல இந்த யூனிட்ஸ்ல தமிழ் சிலபஸ்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இரட்டைப்படை எண்கள் இருக்குல்ல அதெல்லாம் பிரச்சனை தான், படிக்க வந்துட்டு தான் இருக்கு, அவ்வளோ இருக்கு, திருப்தி இல்லை. இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்ட வரைக்கும் சொல்றாங்க. சரி, அப்ப ஜிஎஸ் மேத்ஸ் சார், ஜிஎஸ் மேத்ஸ்ல என்ன ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா, அதாவது பிரச்சனை என்ன இல்லைங்கிறத நான் சொல்றேன். நீங்க ஜிஎஸ் படிக்கிறப்ப அது சப்ஜெக்ட் வேணா உங்களுக்கு ஒரு கஷ்டமா தெரியலாம், தமிழை ஒப்பிடும் போது. தமிழ்னா என்ன சார், இலக்கணம் ஈஸியா இருக்கு சார் அப்படின்னு சப்ஜெக்ட் வேணா கஷ்டமா தெரியலாம். ஆனா அதுல உங்களுக்கு படிச்சு முடிச்சோம்னா முடிஞ்சுன்னு கன்ஃபார்ம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப பால்ட்டின்னு எடுத்துக்கோம், பிரியாம்பிள்னா பிரியாம்பிளுக்கு ஒரு டாப், அதாவது பிரியாம்பிளுக்கு ஆரம்பம் இருக்கும், முகவரைக்கும் ஆரம்பம் இருக்கு, முகவரைக்கும் ஒரு முடிவு இருக்கு. அப்ப முகவரையோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா முகவரை முடிஞ்சதுதான். அதுக்கப்புறம் எப்படி கேள்வி வேணா மாத்தி கேட்டா ஆன்சர் நம்ம அடிக்கணும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி. ஆனா முடிஞ்சதுதான். ஆனா தமிழ்ல அப்படி இல்ல, அந்த ஒரு சொல் பல பொருளா முடிஞ்சது இல்ல, அது அப்படியே போயிட்டே தான் இருக்கு. இதான் ஸ்டூடெண்ட் சொன்ன அந்த கருத்து கணிப்புல எடுக்கக்கூடிய விஷயம். இப்ப அடிப்படை உரிமை தான் முடிஞ்சது.
இப்போ நீங்க பாலிடிக்ஸ் சொல்லுவீங்க, அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸும். இப்போ நிதி ஆணையம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ இருக்கும் நிதி ஆணையம் படிச்சு முடிச்சுனா முடிஞ்சுன்னா கன்ஃபார்ம் முடிஞ்சு. அது மாதிரி ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடுனா 10th புக்கை தாண்டி போகல, அதனால 10th புக்கை படிச்சோன்னா முடிஞ்சு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சுதந்திர போராட்ட பங்கா இருக்கட்டும், அவன் ஐயனமா இருக்கட்டும், இப்ப பாரதியார் வாவு சிதம்பரம்னா என்ன நூல்கள் கேட்க போறாங்க, அந்த காலகட்டத்துக்கு போய் அவங்க என்ன பண்ணாங்க கேட்க போறாங்க, முடிஞ்சுன்னா முடிஞ்சு. அதே மாதிரி ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆறுகள்னா ஸ்கூல் புக் ஆறுகள், துணை நதிகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸ்டார்கரை போட்டு படிச்சு முடிச்சோம்னா முடிச்சோம். புரியுதா உங்களுக்கு? ஜிஎஸ் தமிழை ஒப்பிடும் போது வேணா உங்களுக்கு என்ன சார் வித்தியாசமா இருக்கு, கான்செப்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அது நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா முடிச்சிங்கிற ஒரு திருப்தி வரும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த திருப்தி தமிழ்ல இல்லைங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேசின வரைக்கும். இப்ப மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனையே இல்லை. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அது என்ன சொல்றது, நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் அவுட் சோர்ஸ் தான். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உங்களுக்கு ஷார்ட்கட், லாஜிக், ஆப்ஷன் எலிமினேஷன் எல்லாம் தூக்கி போட்டு 25 22 தூக்கிடுவீங்க நீங்க. ஸோ மேத்ஸுக்கு பிராக்டிஸ் முக்கியம், மைண்ட் கால்குலேஷன் முக்கியம். மேத்ஸுக்கு ஜிஎஸ்க்கு கான்செப்டை உணரக்கூடியது முக்கியம். இந்தியான்னு படிச்சு முடிக்கிறது முக்கியம். தமிழுக்கு என்னதான் தமிழ் மொழியை நம்ம சூப்பரா படிச்சு நம்ம எப்படியா அடிக்கணும் நம்ம மொழி அப்படின்னு படிச்சாலும் இந்த சொல் பொருள் 4000 5000 இருக்கிறப்ப கொஞ்சம் நம்ம டயர்டாக தான் செய்யுது. முடிக்கவே முடியலையே, போயிட்டே தான் இருக்கே, திருப்தியே வரமாட்டேங்குதேங்கிற மாதிரி தான் நிறைய பேர் புலம்புறாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்களே, ரைட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் மேத்ஸ் ஃபுல் திருப்தி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸ்ல இவங்க போன குரூப் 4 கேட்ட வச்சு பார்க்கணும்னா திருப்தி இல்லை. சரி, திருப்தி தான் இல்லைன்ட்டீங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க? 8 மாசத்துல குரூப் 4 எக்ஸாமு, அவுட் சோர்ஸுங்கிறோம், படிக்க முடியல, 4000 பேஜ் ஒத்துக்கிறான்ப்பா, படிக்க முடியல, ஸ்கூல் புக்கை நான் படிச்சுட்டு போறேன், பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப கேட்பீங்க. சொல்யூஷன் என்ன? சரி அவுட் சோர்ஸ் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்பீங்க. அங்க உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட் நான் பண்றேன், கவனிங்க கரெக்டா. இந்த கரெக்டான ஒரு மைண்ட் செட் பண்றேன். அவுட் சோர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறதுல இந்த தலைவலியை ஒட்டுமொத்தமா முடிக்கணும். அதாவது ஏற்கனவே 170 எடுக்கிறதுக்கு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். தமிழ்ல 90 எடுங்க, மேத்ஸ்ல 22 எடுங்க, ஜிஎஸ்ல 58 எடுங்கன்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்க எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க அதுபடி, ரைட்டா? அதுல தான் இந்த சிக்கல் வருது. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, தமிழ்ல 100 கேள்வி நீங்க டார்கெட் வைக்காதீங்க. தமிழ்ல நம்ம படிக்கக்கூடியதை 80 கேள்வி தாப்பா அப்படின்னு டார்கெட் வைங்க. அந்த 80 கேள்வி ஃபுல்லாவே ஸ்கூல் புக்கு பிளஸ் கான்செப்ட் அப்படின்னு நம்புங்க நீங்களே. போன வாட்டி 70 60 கேள்வி கேட்டாங்களா, அதுக்கப்புறம் போன குரூப் 2 எக்ஸாம் மாத்தினாங்க டிஎன்பிஎஸ்சி. அப்ப 80 கேள்வி நம்ம சாலிடா நான் எதிர்பார்க்கிறேன், கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். வர குரூப் 4 எக்ஸாம்ல 80 கேள்வி ஸ்கூல் புக்கு கான்செப்ட் அது படிச்சாலே போதும். மீதி ஒரு 20 கேள்வி அவுட் சோர்ஸ் தான், எங்கிட்ட அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுவோம். அப்ப 80 கேள்வி தான் நம்ம படிக்கணும் டார்கெட். ஜிஎஸ் மேத்ஸ் மொத்தம் 100 கேள்வியே நம்ம படிச்சு முடிக்கணும். ஏன்னா முடிச்சோம், திருப்தி அடையக்கூடிய சப்ஜெக்ட். அந்த 100 இந்த 80 சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 180 கேள்வி வருது, ரைட்டாங்க? இந்த 180 கேள்வி தான் உங்களோட டோட்டல். நீங்க 180 கேள்வி தான் எக்ஸாம் எழுத போறீங்கன்னே நம்பிடுங்க. அந்த 180க்கு நீங்க 150 அடிக்கணும், அதை மட்டும் டார்கெட் வச்சிருங்க, ரைட்டா? 180க்கு 150 அடிக்கணும், 180க்கு. அப்ப 180க்கு 150 அடிக்கணும்னா ஜிஎஸ்ல 75 கேள்வினா அதுல ஒரு 15 கேள்விகள் கூட தப்பாகட்டும், பிரச்சனை இல்லை. மேத்ஸ் அதை நான் சொல்றேன் பிளஸ் மீதி 50 கேள்விகள் இருக்குல்ல, மீதி 50 கேள்விகள் அதுல உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 20 கேள்வி சரியா அடிச்சா போதும். தமிழும் சேர்த்து சொல்றேன், இந்த தமிழ் அவுட் சோர்ஸ் இதுக்குள்ள அடங்கும். அது நம்ம படிச்சாலும் படிக்கலனாலும் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அடிச்சு விட்டுணும் 20 கேள்வி. இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது இப்ப தெரியுதா? அதாவது 180க்கு 150 50க்கு 20 வந்தா கூட்டினா 170 வந்துருது. அதுக்குள்ளேயே இருக்கிறதான சார் பிரிச்சு சொல்றீங்க அப்படின்னு வச்சாலும் நமக்கு ஒரு மைண்ட் செட் கிடைக்குது, வள என்னையா போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் கிடைக்கணும் நமக்கு. சரி 80 தான் படிக்கிறேன், வந்துரும் ஸ்கூல் புக் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சாதான் 8 மாசம் சரியா படிச்சு காய நகர்த்தி அடிக்க முடியும். நான் அதுக்காக சொல்றேன். எல்லா வேத்தமா படிச்சிருங்க, மாற்ற கத்தே இல்லை. ஆனா அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். சரி சார், இந்த 150 கேள்விகள் என்ன அதை சொல்லுங்க. இந்த 150 கேள்விகள்ல 80 கேள்வி தமிழ் தானே? ஏன்னா தமிழ்ல ஒரு 10 கேள்வி தப்பாட்டும், 70 கேள்வி அடிச்சிட மாட்டீங்க, ஸ்கூல் புக் தானே, கான்செப்ட் தானே. முன்னாடிலாம் தமிழ் 100 கேள்விக்கு எல்லாம் 95 96 அந்த மாதிரி தானே, 10 கேள்வி தானே, அந்த மாதிரி பார்வைக்கு வந்துருமா அது? அப்ப 80க்கு 70. மேத்ஸ்ல 25க்கு நான் முன்னாடியே 22 தான் நார்மல் டார்கெட், அதே டார்கெட் தான் 22 தான். 75க்கு நான் முன்னாடியே சொன்னேன் 58 தான் மேல, அந்த 170 சொன்னேன் அதுக்கே 58 தான் வச்சேன். அதேதான், இது அதேதான், இது அதேதான், இது அதேதான். அப்ப 150 கேள்வி.
அப்ப நீங்க உங்க மனசுக்குள்ள கான்ஃபிடண்டா ஒரு விஷயத்தை வளர்த்துக்குங்க. அவுட் சோர்ஸ் 4000 பேஜஸ் படிக்காம விட்டா கூட 150 கேள்வி நான் எடுக்கணும், அப்படியே தள்ளி விட்டா கூட 150 கேள்வி நான் எடுக்கணும். வெறும் ஸ்கூல் புக் கான்செப்ட் தமிழ படிச்சு முடிச்சேன்னு திருப்தி அடைஞ்சாலே 150 கேள்வி நான் எடுத்துருவேன். அப்ப அந்த 150 கேள்வி நீங்க எடுத்துட்டீங்கன்னா திருப்தின்னு அர்த்தம். படிச்சு முடிச்சிட்டேன், படிக்க எதுவும் இல்லை அப்படிங்கிற மனசு வந்துருவீங்க. அப்புறம் மீதி 50 கேள்விக்கு அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் தூக்கி போட்டு அடிச்சு 20 தூக்குறோம், ரைட்டா? அப்ப மொத்த டார்கெட் 170ங்கிறது இதை வச்சே வந்துருது. இந்த 150 + 20 அதை வச்சே 170 வந்துருது, ரைட்டாங்க? இப்ப பக்கா மைண்ட் செட் தானே? எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட எடுத்துங்க, ரைட்டா? ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட எடுத்துங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த குழப்பம் இருந்துச்சு. அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய பேர் கால் போனால் ஒரு 10 பேரை வச்சு 10க்கு 7ங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் அந்த சர்வேல. ஸோ இந்த குழப்பம் உங்களுக்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா இதுக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்த கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, ஆட்சி மாறினா சிலபஸ் மாறுமா? ஆட்சி மாறிட்டா சிலபஸ் 90% மேலே கண்டிப்பாக மாறும். ஆனால் அது இந்த வருஷம் மாறுங்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் சிலபஸ் மாறும் ஆட்சி மாறினா, ரைட்டா? ஏன்னா புது கவர்மெண்ட் ஒரு புது விஷயம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு முடிவு போடுவாங்க. பழசுல என்ன நிறைய விஷயம் டிஎன்பிசி மேல நிறைய எதிர்ப்புகள் பல காலகட்டத்தில் வந்துச்சு. கடந்த 4 வருஷம் 3 வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்களே. அதை இப்ப எதிர்கட்சி ஆகவங்களும் பார்த்துருப்பாங்க, இவ்வளவு எதிர்ப்புகளா அப்படின்ட்டு. அப்ப கண்டிப்பா ஆட்சி மாறினா டிஎன்பிசி சிலபஸ்ல கண்டிப்பா கைய வைப்பாங்க. ஜிஎஸ் மேத்ஸ்ல கை வைப்பாங்களான்னு தெரியல, ஆனா தமிழ்ல கொஞ்சம் சீரமைப்பாங்க, இந்த ரெகுலேட் பண்ணுவாங்க. இந்த ஏன்பா அவுட் சோர்ஸ்ல எடுக்கிற ஸ்கூல் புக் தான் எடுக்கணும், இந்த மாதிரி ரெகுலேஷன் கண்டிப்பா பண்ணுவாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத இலக்கண இலக்கியம் மட்டும் படிக்கிற மாதிரி வைக்க வேண்டியதானே? அது மாதிரி தேவையில்லாம் தூக்கி விட்டுருவாங்க. கலை சொற்கள்லாம் லிமிட்டடா வையே, ஸ்கூல் புக்ல மட்டும் படிக்கிற மாதிரி வையே. புரியுதா உங்களுக்கு? தூக்கி விடுவாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியல, ஆனா கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும். ஏன்னா இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஒன்று நடக்கணும்ல, டேமேஜ் கண்ட்ரோல் ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பா 100% நடக்கும், ரைட்டா? சரி, ஆட்சி மாறினா நடக்குங்கிறீங்க. அது இந்த வருஷம் எனக்கு தெரியல, ஆனா அடுத்த வாட்டி சொல்றீங்க. ஓகே, எல்லாம் ஓகே தான். 2026 சிலபஸ் படிச்சு தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. சரி, ஆட்சி மாறுமா? அந்த கேள்வி இருக்கு. இப்ப நம்ம இதை வந்து நான் அரசியல் சார்ந்து சொல்லல, இருந்தாலும் நிறைய கருத்து கணிப்புகள் பார்த்துருப்போம்ல. என்ன நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், நிறைய தனியார் கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்பையும் பார்த்துருப்போம். அதோட சராசரியா நம்ம எல்லா கருத்துக்குமே எடுத்து ஆவரேஜா முடிவு எடுப்போம்ல. அதுல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, எல்லா கருத்து கணிப்பை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 40% திமுக 40% ஓட்டை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப திமுகக்கு என்ன சொல்றது, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு திரும்ப ஆட்சியை பிடிக்க. ஆனா இதுல நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த தேர்தல் ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னா, இப்ப தாவேகா தனியா நிக்கிறாங்க, ரைட்டா? இது வந்து நான் வந்து அரசியல் காரணம் இல்ல, அந்த பெர்சன்டேஜ் இது முழுக்க மேத்தமேட்டிக்ஸா நீங்க யோசிங்க. ஏன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியா இருக்கக்கூடிய அந்த கணக்கெடுப்பு, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சதவீதம், இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு ஒரு மேத்தமேட்டிக்கலா யோசிக்கணும். அப்படின்னா இப்ப தாவேகா தனியா நிக்கிறாங்க. ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி சேர்ந்து ஒரு சைடுல இழுத்துட்டாங்கன்னா, போலரைஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது திமுக ஒரு சைடு எதிரில் தனித்தனியா நிக்காம, ஏன்னா திமுக எதிரான ஓட்டு சதறதுல அது எல்லாம் ஒண்ணு கூடி போலரைஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா 2026 டஃப் காம்படிஷன். என்டிஏ அதாவது அதிமுக தாவேகா அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு 95% மேல வாய்ப்பு இருக்கு. ஆட்சி மாற்றமும் இருக்கு. அந்த மாதிரி நடந்தா சொல்றேன், ரைட்டா? அப்படி நடக்கல அப்படின்னா அப்பயும் ஒரு டஃப் தான். இருந்தாலும் அது குழப்பமான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். இவங்க தனியா, இவர் தனியா, எல்லாம் தனித்தனியா நிக்கிறப்ப அது ஒரு மாதிரி குழப்பமான தேர்தல். தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் அது ஆட்சேபத்துக்கு இல்லை, அது ஒரு குழப்பமான தேர்தலாக தான் இருக்கும். ஆனா ஷுவர் ஷாட்டா சொல்லணும், இவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் முன்னாடியே சொல்லணும். அப்படின்னா இந்த மாதிரி சில அலையன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் வருங்கிறத 100% நம்ம சொல்ல முடியும். கருத்து கணிப்பு நிறைய அரசியல் வல்லுநர்களும் அதான் சொல்றாங்க, ரைட்டா? அதனால அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தால் தான் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இருந்தாலும் இப்பயும் நம்ம சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த 4 முனை போட்டியிலே ஒரு காம்படிஷன் இருக்கதா செய்து, அதுல எந்த அளவுக்கு அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போறாங்க, அதை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அவுட் சோர்ஸை எப்படி அவுட் சோர்ஸ் பாவங்கள்னே நம்ம தமிழில் வச்சுருப்போம். ஏன்னா அதுக்காக தான், ஏன்னா அதை படிக்கிற பாவங்கள் நிறைய படிக்க மாதிரி இருக்குது, அதுக்காக தான் தமிழில் வச்சுருப்போம். ஸோ அப்போ இந்த அவுட் சோர்ஸை எப்படி மைண்ட் செட் ஆடுறதுங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். அதை படிச்சுட்டு அடுத்த 8 மாதம் ஓடுங்க, அடுத்த 6 மாதம் ஓடுங்க. கண்டிப்பாக அடுத்த கட்டம்
போஸ்டிங் 2024 கண்டிப்பா வாங்கியே தீரணும். அதை ஒரு ஃபுல் ஃபோர்ஸா ஃபுல் எனர்ஜியோட பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு வெறித்தனமா கண்டிப்பா ஓடுங்க. போஸ்டிங்கை தட்டி தூக்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.